ஒவ்வொரு இறைவா சரணம், முழு முதல் தலைவா சரணம். ஒவ்வொரு இறைவா சரணம், முழு முதல் தலைவா சரணம். அடியேன் உன் பாதம் சரணடைந்தேன், படைப்பின் சிகரமாய் என்னை மாற்றி பதறாத என் நிலை உயரச் செய்தாய், பதறாத என் நிலை உயரச் செய்தாய். போற்றுவேன் புகழுவேன் தினம் தினம் உன் நாமமே, பறைசாற்றுவேன் உன் பெயர் என்றும் என் வாழ்விலே. போற்றுவேன் புகழுவேன் தினம் தினம் உன் நாமமே, பறைசாற்றுவேன் உன் பெயர் என்றும் என் வாழ்விலே. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தினுடைய 2ஆம் ஞாயிறு திருப்பலி நாம் ஒன்றாக இணைந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம், சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஞாயிறை இறை இரக்கத்தின் ஞாயிறாகவும் கொண்டாட திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அளவற்ற இரக்கம், ஒப்பற்ற அருள், அவர் நம் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பு, இதை அனுபவிக்கக்கூடிய நாம் அவர் மீது எந்த அளவிற்கு நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது, உயிர்த்த ஆண்டவர் மீது நாம் கொள்ளுகிற நம்பிக்கை நம்மை அருள் உள்ளவர்களாக, பேறு பெற்றவர்களாக மாற்றுகிறது. அன்பிற்குரியவர்களே, உயிர்த்த ஆண்டவர் நமக்கு ஒரு புது பிறப்பை கொடுத்திருக்கிறார். தூய ஆவியினால் நாம் பிறக்கக்கூடிய ஒரு புது பிறப்பை, புது வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய பாவ வாழ்விலிருந்து நம்மை மீட்டெடுத்தவராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் மீது நாம் எந்த அளவிற்கு நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். இந்த இறை இரக்கத்தினுடைய படத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ அப்படின்னு சொல்லியிருக்கோம். நாம் உண்மையாக, முழுமையாக, முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் என் ஆண்டவர் என்னை மீட்டுக் கொள்வார், என் பாவங்களை அவர் மன்னிக்கிறார், என் மீது இரக்கம் கொண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி என் ஆண்டவரை முழுமையாக நம்புகிறேனா? கண்டதால் இவர்கள் நம்பினார்கள், காணாமலே நம்புவர் பேறு பெற்றோர் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நீங்கள் இவரை கண்டு இவரே நம்பிக்கை, இவரே இறைமகன், இவரே மெசியா என்று சொல்லி நம்ப வேண்டும் என்று சொல்லிதான் அவருடைய அரும் அடையாளங்களில் குறிப்பிட்ட காரியங்கள் மட்டுமே இந்த நற்செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவள் செய்த அரும் அடையாளங்கள் எண்ணற்றவை என்று சொல்லி யோவான் என்ற நற்செய்தியிலே கூறுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடம் எண்ணற்ற அரும் அடையாளங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்ய வல்லவராக இருக்கிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது அவர் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும். சிறப்பாக அவருடைய இரக்கத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக, ஆழமான உண்மையான நம்பிக்கை கொண்டு என் ஆண்டவர் என்னை மீட்டுக் கொள்வார், என்னுடைய பாவ வாழ்விலிருந்து என்னை மீட்டு எனக்கு புது வாழ்வை கொடுப்பார், புது பிறப்பை கொடுப்பார் என்கிற அந்த மகிழ்ச்சியோடும் அந்த நிறைவோடும் சிறப்பாக இந்த திருப்பலியில் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும், 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 இரக்கமாயிரும். ஆண்டவரே, இறைவனே,
இரக்கமாயிரும் 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 கிறிஸ்துவே இறைவனே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக உம்மை புகழ்கின்றோம் உம்மை வாழ்த்துகின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசரே எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா இறைவனின் செம்மறியே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேலிரக்கமாயிரும் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீ ஒருவரே தூயவர் நீ ஒருவரே ஆண்டவர் நீ ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே ஆமென். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள இரக்கத்தின் இறைவா, மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா விழாவிலே உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை நீர் தூண்டுகின்றீர். நீர் வழங்கிய இவருளை பெருக்குகின்றீர். இவ்வாறு திருமுழுக்கினால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளதையும் தூய ஆவியாரால் நாங்கள் புதுப்பிறப்பு அடைந்துள்ளதையும் இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளதையும் நாங்கள் சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ள செய்வீராக. உமோடு தூய ஆவியின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாய் இருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 2 இறைவார்த்தை 42 47 வரை. அக்காலத்தில் திருமுழுக்கு பெற்றவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாக பல அருஞ்செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாய் இருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலப்புலங்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப பகிர்ந்தளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனத்தோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேருவகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்டு கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தினர் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அவர்கள் என்னை வலுவுடன் தள்ளி வீழ்த்த முயன்றனர், ஆனால் ஆண்டவர் எனக்கு துணையாய் நின்றார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயல்படுகின்றது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், ஆக மகிழ்வோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இரண்டாம் வாசகம். இறந்த இயேசு கிறிஸ்துவை கடவுள் உயிர்த்தெழ செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார்.
இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைத்திருமுத்துக்கள் 3-9 முடிய. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி. அவர் தம் பேரிரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். அழியாத மாசற்ற ஒழியாத உரிமை பேரும் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் உள்ளது. இப்பொழுது சிறிது காலம் நீங்கள் பல வகை சோதனைகளால் துன்புற வேண்டியிருப்பினும் அந்நாளில் பேருவகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கை மெய்ப்பிக்கப்படவே துயருறுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லன்னா ஒப்பற்ற மகிழ்ச்சி அடைந்து பேருவகை கொள்கிறீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பை பெறுகிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. தோமா என்னை கண்டதால் நம்பினார், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20 இறைவசனங்கள் 19-31 வரை. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சு சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார்.
8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பெற்றுள்ளன. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே மக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறைமக்களே, ஆராதனை வலையொலியின் அன்பு நேயர்களே, பாஸ்து காலத்தின் 2வது ஞாயிறில் இருக்கும் நமக்கு ஆண்டவர் ஒரு அருமையான ஆறுதல் தரக்கூடிய, அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு ஒற்றை வார்த்தையை சொல்லுகிறார், நான் உங்கள் மீது இரக்கம் கொண்டுள்ளேன். என்னுடைய விண்ணக தந்தை, நம்முடைய விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்கிற இரக்கத்தின் செய்தியை சொல்வதுதான் இந்த இரக்கத்தின் ஞாயிறு. உலகத்தில் இரக்கத்தின் முகங்கள் பல இருந்தாலும் ஒரு சிலருடைய முகங்கள் தான் இரக்கத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அன்னை தெரசாவை பற்றி நீங்கள் பல காரியங்களை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதனால் அன்னை தெரசாவுடைய நெருங்கிய தோழர் என்றும் அல்லது ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் அல்லது ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய திருத்தந்தை 2ஆம் ஜான் பால், புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால், அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு அவரை எப்படி இரக்கத்தின் முகமாக காட்டியது என்கிற ஒரு பதிவோடு இன்றைய நாள் மறையுரையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மிக எளிய வயதில் அல்லது மிக குறுகிய காலத்தில் இளம் வயதில் திருத்தந்தை என்கிற மிகப்பெரிய பொறுப்புக்கு வந்த திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் இரக்கத்தின் முகமாய் பல நேரங்களில் செயல்பட்டிருக்கிறார். குறிப்பாக 1981ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி இந்த நிகழ்வு நடந்தது. இந்த பீட்டர் ஸ்கொயர் என்று சொல்லப்படக்கூடிய பேதுரு சதுக்கத்தில் மக்களை சந்தித்து கொண்டு வருகிறார். அப்போது அவர் அவ்வாறு மக்களை சந்தித்து அவர்களோடு உரையாடி அவர்களுக்கு ஆசிரியை கொடுத்து வருகிற பொழுது கூட்டத்தில் இருந்த ஒருவன் அலி அகா, முகமது அலி அகா என்கிற ஒரு நபர் திருத்தந்தையை பார்த்து துப்பாக்கி எடுத்து குறிபார்த்து சுடுகிறார். குறி தவறுகிறது. அவர் உடலில் மிகப்பெரிய காயத்தோடு இரத்த வெள்ளத்தில் மிதக்கிறார். அந்த இரத்த வெள்ளத்தில் மிதந்த திருத்தந்தையானவர் ஒரு சுயநினைவாற்ற நிலைக்கு அவர் சென்று விடுகிறார். யார் அவரை சுட்டாரோ அந்த முகமது அலி அகா சிறைப்படுத்தப்படுகிறார். ஒரு சில மாதங்கள் மருத்துவமனையில் இருந்து முழுமையாக குணம் பெற்ற பிறகு வீடு திரும்புகிற வழியில் திருத்தந்தை சொன்னாராம், நான் அலி அகாவை பார்க்க வேண்டும் என்று சொன்னாராம். அப்போ அங்கே இருக்கிற எல்லோரும் சொல்லுகிறார்கள், அவன் ஒரு கொடியவன், உங்களை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு உங்களை சுட்டவன், அவனிடம் உங்களுக்கு என்ன இருக்கிறது, அவனை பார்த்து என்ன பேச போகிறீர்கள் என்று கேட்ட பொழுது, நான் அவனை காண விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த சிறைச்சாலைக்கு சொல்லுகிறார். அந்த சிறைச்சாலையில் எல்லா பக்கமும் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்ட நிலையிலே அவர்கள் இருவரும் உள்ளே செல்கிற பொழுது திருத்தந்தை சொன்னாராம், இது எனக்கும் என் மகனுக்கும் ஆகிய உரையாடல், நான் அவனோடு தனித்திருந்து பேச விரும்புகிறேன் என்று சொன்னாராம். 2 இருக்கைகள் மட்டும் போடப்பட்டிருந்தது. திருத்தந்தை உள்ளே செல்கிறார். அந்த கைதியானவர் முகமது அலி அகா அந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார் திருத்தந்தையை காண்பதற்கு. இருவரும் சந்திக்கிற பொழுது அவர்களிடம் பேசுவதற்கு வார்த்தை இல்லாத அளவிற்கு மௌனமே மொழியாய் மாறியது. ஒரு கட்டத்தில் அந்த மௌனம் அந்த மனிதனுடைய உள்ளத்தை ஊடுருவி பாய்கிறது. திருத்தந்தை சொன்னாராம், நான் உன்னை மன்னிக்கிறேன், நீனும் என் மகன் என்று சொன்னாராம். உடனடியாக முகமது அலி அகா அவருடைய கரங்களை எடுத்து அவருடைய தரங்களில் வைத்து கொண்டாராம். அது அவருடைய கலாச்சாரத்தில், நான் உங்களுடைய உற்ற அடிமையாய் மாறிப்போனேன், உங்களுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லாமல் உணர்கிறேன் என்பதன் அடையாளமாக அவருடைய கரங்களை எடுத்து தன்னுடைய நெற்றியிலே வைத்து கொண்டதாக அந்த வரலாறு சொல்லுகிறது. இயேசு ஆண்டவரில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருத்தந்தையாக இருப்பதனால் மட்டுமே அவர் இரக்கத்தின் முகம் என்று அறியப்படவில்லை. நாம் எல்லோருமே இரக்கத்தின் தூதுவர்களாக மாற வேண்டும். அதுவும் உயிர்த்த ஆண்டவர் தந்த மகிமையை, மகிழ்ச்சியை அனுபவிக்கிற
நம் ஒவ்வொருவருமே இரக்கத்தின் தூதுவர்களாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு அழைப்பு கொடுக்கிறார். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம் இயேசுடைய இரக்கத்தின் முகத்தை நமக்கு எப்படி பிரதிபலிக்கிறது என்பதை பார்ப்போம். இயேசுடைய இறப்புக்கு பிறகு உயிர்ப்பு நடந்தேறுகிறது. உயிர்ப்பு என்பது உங்களுக்கும் எனக்கும் வேண்டுமென்றால் ஒரு பழக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனால் இயேசுடைய காலத்தில் வாழ்ந்த அவரால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட சீடர்களுக்கு அது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் அல்ல. காரணம் என்ன? இயேசுடைய உயிர்ப்புக்கு பிறகு உயிர்ப்பு என்கிற நிகழ்வு வரலாற்றில் நடந்ததே இல்லை. அதை பற்றி சிந்திப்பதற்கோ அதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத நிலையில் வாழ்ந்தவர்கள் தான் நம்முடைய சீடர்களும் அந்த காலத்தில் வாழ்ந்த சமகாலத்தவர்கள். இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன், உங்களால் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். நம்ம ஊரில் 2004 என்று நினைக்கிறேன் சுனாமி அப்படின்ற ஒரு பேரலை நம்முடைய நாட்டை, குறிப்பாக தமிழகத்தை தாக்கியது. அதற்கு முன்பாகவே திரைப்படம் என்று நினைக்க வேண்டாம், அன்பே சிவம் என்கிற ஒரு அருமையான ஒரு திரைப்படத்தில் கமலஹாசனும் இன்னொரு நடிகரும் பேசுகிற பொழுது இந்த சுனாமியை பற்றிய உரையாடலை பேசுவார்கள். இந்த படம் சுனாமி வருவதற்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தது. அப்போ பேரலை என்று அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அந்த நடிகர் உரையாடுகிற பொழுது பேரலை அப்படின்ற வார்த்தையை சொல்லுவார். நான் அந்த படத்தை பார்க்கிற பொழுது அதான பேரலை அப்படின்னு நான் நினைத்தேன். ஆனால் சுனாமி வந்த பிறகுதான் தெரிந்தது சுனாமி என்கிறால் ஒரு பேரலை, பேரழிவை உருவாக்கக்கூடிய ஒரு அலை என்பதை நான் புரிந்து கொண்டோம். ஆனால் இன்னைக்கு சுனாமி என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தையாய் மாறிவிட்டது. லாக்டவுன் அப்படின்னு சொல்லி கொரோனா காலத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம். அதுக்கு முன்னாடி லாக்டவுன்ற வார்த்தைக்கு பெரும்பாலான பேருக்கு அர்த்தம் தெரியாது. ஆனால் இன்றைக்கு சாமானிய மனிதனுக்கு கூட லாக்டவுன் அப்படின்னா என்னன்னு தெரியும். காரணம் என்ன? அதை அனுபவித்து விட்டோம், அது எனக்கு புழக்கத்தில் வந்து விட்டது, நான் அதை அனுபவித்திருக்கிறேன் என்கிற வெளிப்பாடு தான். இப்போ புரிகிறதா உங்களுக்கு? அப்போ உயிர்ப்பு என்பது சீடர்களுக்கு ஒரு புரியாத ஒரு விந்தையாக இருந்தது. அதனால் தான் இயேசு உயிர்த்த பிறகு நான் எவ்வளவுதான் உயிர்ப்பேன் என்று சொன்னாலும் கூட என் சீடர்களிடம் இருக்கிற அறியாமையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவரிடம் இருக்கிற கலக்கத்தை நான் உணர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி அவர்கள் மீது இரக்கம் கொண்டவராய் இயேசு ஆண்டவர் அவர்களை சந்திக்கிறார். அதுதான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம். வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை சீடர்களோடும் அஞ்சி நடுங்குகிறார்கள். யாருக்கு பயப்படுகிறார்கள்? என்னன்னா, ஆண்டவருடைய உடலை யாரோ தூக்கி கொண்டு போய் விட்டார்கள் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அப்ப என்ன பயம்? இயேசுவை கொன்றதோடு மட்டுமல்லாமல் அந்த உடலையே அவர்கள் எடுத்துக்கொண்டு போகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு தூரம் இயேசு மீது கோபமாக இருந்திருப்பார்கள். அந்த கோபம் அவரோடு இருந்த நமக்கும் வந்துவிடும் என்ற பயத்திலும், இரண்டாவது அந்த உடலை யாரோ ஒருவர் திருடி கொண்டு போய் விட்டார்கள் அல்லவா, அது தாங்களாகத்தான் இருப்போம் என்று ரோமையர்கள் தங்களை கைது செய்து விடுவார்கள் என்ற பயத்திலும் அவர்கள் அஞ்சி நடுங்கி ஒரு வீட்டிற்குள்ளாக அடைபட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குத்தான் ஆண்டவர் தோன்றி சொல்லுகிறார், உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. எங்கு இரக்கம் இருக்கிறதோ அந்த இரக்கம் இல்லாமையை கண்டுகொள்ளும். இயேசு ஆண்டவர் சீடர்கள் மீது கொண்டிருந்த இரக்கம் அவர்களிடம் இல்லாமையை கண்டுகொண்டது. எது அவர்களிடம் அந்த தருணம் இல்லாமல் இருந்தது? அமைதி. கலங்கிய உள்ளமாக இருக்கிறார்கள், பயம் கலந்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று. பிரியமான பிள்ளைகளே, இன்றைக்கு எல்லோருமே அமைதியை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். இயேசுடைய இரக்கம் இன்றைக்கு யாருக்கு தேவைப்படுகிறது? அமைதி யாரிடம் இல்லையோ அவர்களுக்கு தான் தேவைப்படுகிறது. அதனால் தான் ஒவ்வொரு நாளும் இந்த போர்க்காலத்தில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் அல்லது இஸ்ரேலுக்கும் இடையே நடைபெறுகிற இந்த போரிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய இரக்கம் அந்த நாடுகள் மீது திரும்ப வேண்டும் என்று வேண்டுகிறோம். எதற்காக? ஆண்டோடைய இரக்கம் அவர்கள் மீது திரும்பியது என்று சொன்னால் அமைதி பிறக்கும் என்பது நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது. அப்படி இயேசு ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு காட்சி கொடுத்து அவர்களை தேற்றுகிறார். உங்களுக்கு அமைதி உரித்தாகு என்று சொல்லி தேற்றுகிறார். அத்தோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் அவர் அவர்களுக்கான இரக்கத்தின் பணியை கொடுக்கிறார். அது என்ன பணி என்று சொன்னால், தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். இப்போ புரிந்து கொள்ள வேண்டும், தந்தையாம் கடவுள் மகனாம் கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பியதனுடைய ஒற்றை வெளிப்பாடு அவர் இந்த உலகின் மீது கொண்டிருந்த பேரிரக்கம். இயேசு ஆண்டவர் தன்னுடைய உயிரை அந்த சிலுவையில் மாய்த்து கொள்வதற்கு தந்தைக்கு இசைவு தந்ததற்கு காரணம் என்னவென்றால், அந்த இயேசு ஆண்டவர் நம் மீது கொண்டிருந்த பேரிரக்கம். இந்த இரக்கத்தின் பணி என் தந்தையிடமிருந்து எனக்கும் என்னோடு முடிந்து விடாமல் இது தொடர வேண்டும் என்கிற நோக்கோடு தான் அந்த சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் சென்று என்ன செய்ய வேண்டும்?
இந்த அமைதியின் செய்தியை, மன்னிப்பின் செய்தியை பிறருக்கு சொல்லுங்கள் என்று சொல்லிதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாது இருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்று சொல்லுகிறார். மீண்டுமாக இரக்கத்தின் ஒருமுகமாக அமைதி, அதைத்தான் சொல்லுகிறார். அமைதி உரித்தாகுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இந்த இரக்கத்தின் வெளிச்செயல்பாடாய் அவர் சொல்வது மன்னியுங்கள், மன்னிப்பை கேளுங்கள், மன்னிப்பை கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பு இறை பிள்ளைகளை, இன்றைக்கு மன்னிப்பு கேட்பதும் மன்னிப்பு கொடுப்பதும் இந்த உலகத்தின் தேவையாக இருக்கிறது, மானுடத்தின் தேவையாக இருக்கிறது. அப்பேற்பட்ட மன்னிப்பை இந்த இரக்கத்தின் நாளில் ஆண்டவர் நம் ஒவ்வொருடமும் எதிர்பார்ப்பதாக நான் உணர்கிறேன். அதைத்தான் திருத்தந்தை இரக்கத்தின் முகமாக இருந்ததினால்தான் தன்னை கொல்ல வேண்டும் என்கிற ஒற்றை குறிக்கோளோடு தன் உயிரை பறிக்க வேண்டும் என்று நினைய முகமது அலி அகாவிடம் இரக்கத்தின் முகமாய் அவர் செய்த காரியம், நான் உன்னை மன்னிக்கிறேன், உன்னை மன்னித்து என் மகனாய் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னாரே, அந்த மன்னிப்பை இந்த நாளில் சிந்திக்க நம்முடையதாக்கி கொள்ள ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இப்பதான் மிக முக்கியமான ஒரு செய்தி. இந்த நற்செய்தியினுடைய 2வது பகுதியில பாருங்க என்ன நடைபெறுகிறது. தோமையார் வருகிறார். தோமையாரை பலரும் நாம் எப்படி அடையாளப்படுத்துவோம் என்று சொன்னால் சந்தேக தோமையார், சந்தேக தோமையார் என்றுதான் நாம் சொல்லுவோம். ஆனால் என்னுடைய பாணி, நான் விரும்பி பார்க்க விரும்புகிற தோமையார், ஒரு சில விவிலிய அறிஞர்கள் அவர்களுடைய பார்வையில் தோமையாரை சந்தேக தோமையார் என்று பார்க்கவில்லை. இஸ் நாட் அ மேன் ஆஃப் ஸ்கெப்டிக், இஸ் அ மேன் ஆஃப் ஃபெய்த் என்று சொல்லுகிறார்கள். இவன் நம்பிக்கையின் மனிதனை ஒழிய இவர் சந்தேகத்தின் மனிதன் அல்ல என்று சொல்லுவார்கள். எதன் அடிப்படையில்னா இந்த வாசகத்தின் அடிப்படையில் தான். இதே வாசகத்தை வச்சு தான் நாம் அவர் சந்தேக தோமையார்னு சொல்றோம். ஆனால் இதே வாசகத்தை வைத்துத்தான் அவர் நம்பிக்கையின் மனிதர் என்றும் சொல்லுவார்கள். என்ன அப்படி ஒரு இன்டர்பிரேஷன் அப்படின்னா, இயேசுடைய இறப்புக்கு பிறகு எல்லா சீடர்களும் அந்த அறைக்குள் கூடி கிடக்கிறார்கள். அந்த அறைக்குள் ஒளிந்து மறைந்து தஞ்சமென கிடக்கிறார்கள். வெளியில போனா நம்மை கொன்று விடுவார்கள் என்ற பயம் இருக்கிறது. ஆனால் அந்த பயத்துக்கு மத்தியில இந்த தோமையார் மாத்திரம் வெளியில போறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்தான் நம்பிக்கைக்குரியவர். என்னை அழைத்த ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவர், என்னை பணிக்கென்று அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க எனக்கேதும் நேராது என்று உடல், மன, ஆன்ம பலத்தோடு தோமையார் இருந்தார் என்று விவிலியர் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். எதன் அடிப்படையில? அவர் தானே சொன்னாரு, வாருங்கள் நாம் அவரோடு போவோம், அவரோடு சாவோம் சொன்னார் இல்லையா? எல்லாரும் வாங்க, என்னுடைய நண்பர் இறந்து விட்டார், நம்ம பெத்தனிக்கு போய் அந்த குடும்பம் மார்த்தா மரியாவுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் ஆசித்த பொழுது எல்லோரும் சொன்னார்கள், நீர் அங்கே செல்லாதீர், உன்னைத்தானே கல்லெடுத்து கொல்ல பார்த்த ஊர் தானே அந்த ஊரு அப்படின்னு சொல்லி இயேசுவை தடுக்கிற பொழுது இந்த தோமையார் தான் சொன்னார், வாரும் நாம் அவரோடு செல்வோம், அவரோடு சாவ நேரிடும், சாவோம் என்று சொன்னார் இல்லையா? ஒரு நம்பிக்கை நிறைந்த ஒரு தைரியமான மனிதர் என்று சொல்வதும் உண்டு. அதே தோமையாருக்கு இரக்கத்தின் மனிதராகவும் அவரை சொல்பவர்கள் உண்டு. எப்படி? இந்த சீடர்கள் எல்லாம் அடைந்து கிடக்கிறார்கள், உண்பதற்கு வழி இல்லை, உழைப்பதற்கு வெளியிலே செல்வதற்கு வாய்ப்பு இல்லை. அந்த சூழ்நிலையில தோமையார் தான் வெளியிலே சென்று உறவுகளிடமிருந்தும் தனக்கு அறிமுகமானவரிடமிருந்தும் இவர்களுக்காக உணவு வாங்க சென்றார் என்று சொல்லக்கூடியவர்களும் உண்டு. என்ன ஃபாதர், கட்டுக்கதையாக சொல்லுகிறீர்கள் என்று நினைக்க வேணாம். இப்படியும் ஒரு பார்வை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இவர் சந்தேக தோமையார் அல்ல, இவர் நம்பிக்கையின் தோமையார், இவர் இரக்கத்தின் மனிதர். ஒருவர் பசியுற்று இருக்கிற பொழுது அவருக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிற மனிதன் இரக்கமுள்ளவனாகத்தானே இருக்க முடியும். அந்த 10 சீடர்களும் அவர்களோடு சேர்ந்து பலரும் அந்த அறைக்குள்ளே அடைந்து கிடக்கிறார்கள். கொலை பசியோடு இருந்திருக்கலாம், உணவில்லாமல் இருக்கிறார்கள். தோமையார் உணர்ந்து கொண்டார், எத்தனை நாளைக்கு இந்த சீடர்கள் உணவில்லாமல் பசியோடு கிடப்பார்கள், இவர்களுக்கு உணவளிக்க நான் முன் வருகிறேன் என்று சொல்லிதான் தன் உயிரையும் துச்சமென மதித்து வெளியிலே சென்று உணவு வாங்க வந்தார் என்கிற ஒரு விதமான பார்வையும் தோமையார் மீது இருக்கிறது. ஒரு மனுஷனை நெகட்டிவா பார்க்கறத விட, அதுவும் ஒரு கடவுள் மனிதனை எதிர்மறை எண்ணத்திலிருந்து பார்ப்பதை விட இந்த நேர்மறை பார்வையிலிருந்து பார்த்தால் நன்றாக இருக்கும் என்ற நிலையில்தான் தோமையாரை இரக்கத்தின் மனிதன் என்று நான் சொல்லுகிறேன். அதே நேரத்தில் பாருங்க, தோமையாரை இன்னமும் கூட நீங்க பாசிட்டிவா ரொம்ப நேர்மறையா பார்க்கலாம். அப்ப தோமையார் வந்த உடனே எல்லோரும் தன்னுடைய அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். உயிர்த்த ஆண்டவரை பார்த்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிற பொழுது தோமையாருக்கு ஒரு எண்ணம், எல்லோருக்கும் காட்சி கொடுத்த ஆண்டவர் ஏன் எனக்கு காட்சி கொடுக்கவில்லை? அவரை காட்சி கொடுக்க வைப்பது, அவரை என்னை சந்திக்க வைப்பது, அவரை என் முன்பாக வந்து பேச வைப்பது எப்படி என்பது எனக்கு தெரியும் என்ற எண்ணத்தில் தான் இவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய விரலையும் நான் என்னுடைய கைகளையும் விழாவிலும் அந்த ஈட்டி வாய்ந்த இடத்திலும் விட்டு பார்க்காமல் ஆணி வாய்ந்த கரங்களில்
தொட்டு விட்டு பார்க்காமல் நான் நம்ப மாட்டேன் என்பதை ஒரு சூட்சுமமாக பயன்படுத்துகிறார். சொல்ல போனோம்னா ஒரு ட்ரம்ப் கார்டு அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இந்த வார்த்தையை சீடர்களிடம்தான் இயேசு தோமையார் சொல்லுகிறார். ஆனால் இயேசு மறுமுறையாக வருகிற பொழுது அவர் அந்த பூட்டி இருந்த கதவுகளுக்குள்ளாக அறைக்குள்ளாக வந்து அவர்கள் நடுவே நின்றது போல ஆண்டவர் இந்த இடத்தில் சொல்லுகிறார், உங்களுடைய அடைபட்ட உள்ளங்களை நீங்கள் அடைத்து வைத்திருந்தாலும் உங்கள் அனுமதி இல்லாமல் கூட வருவதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அடைபட்ட வீட்டிற்குள் ஆண்டவர் நுழைந்தது போல இருண்டடைந்திருக்கிற இருள் படிந்திருக்கிற நம்முடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆண்டவர் இன்றைக்கு திறந்து வாசம் செய்வதற்கான ஒரு நாள் தான் இந்த இரக்கத்தின் நாள் என்பதையும் நாம் இந்த நேரத்தில் உணர வேண்டும். அப்போ தோமா ஆண்டவரை பார்த்த உடனே என்ன சொல்லுகிறாருன்னா, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் அப்படின்னு சொல்றாரு. தோமையார் கேட்காம தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாரு. இந்த என்னுடைய ஆணி பாய்ந்த கரங்கள், உம்முடைய கரங்களை விரல்களை விட்டுப்பார், இதோ என்னுடைய விழா, காயம் பாய்ந்த விழா, ஈட்டி பாய்ந்த விழா, உம்முடைய கரங்களை விட்டுப்பார் என்று சொன்ன உடனே அவர் விட்டு பார்க்கவில்லை, தொட்டு பார்க்கவில்லை. அவர் வாய்மொழியாக தன்னுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறார். எப்பேற்பட்ட நம்பிக்கையான வார்த்தை! நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். 10 சீடர்களும் இதை சொல்லவில்லை. ஆண்டவருடைய அன்பு சீடராக இருக்கிற இந்த தோமையார் சொல்லுகிறார், நீரே என் ஆண்டவர், நீரே கடவுள். எந்த தோமையாரை நாம் சந்தேக தோமையார் என்று சொல்லுகிறோமோ அவர்தான் சொல்லுகிறார், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். பாறை என்று முழங்கப்பட்ட பேதுரு சொல்லவில்லை. அன்பு சீடர் என்று அழைக்கப்பட்ட யோவான் இதை பற்றி சொல்லவில்லை. இந்த இடத்தில் தோமையார் சொல்லுகிறார், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். அன்பு பிள்ளைகளே, இந்த இரக்கத்தின் ஞாயிறை பெருமகிழ்வோடு கொண்டாடுகிற நமக்கு தோமையார் ஒரு மாதிரியாக காட்டப்படுகிறார். எப்பேற்பட்ட ஒரு மாதிரியை! நம்பிக்கையின் முகமாக நீங்கள் இருங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வாசகம். அதை எப்படி தொடர்பு படுத்தணும் அப்படின்றத நான் பார்க்கிறேன். எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் இல்லையா? இப்போ நான் சொல்கிறேன், முதலமைச்சர் ஆனால், நீ நாட்டினுடைய முதல்வர் ஆனால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அல்லது நான் விரும்புகிற நாடு, நான் விரும்புகிற தேசம், எனது குடும்பம் அப்படின்னு சொல்லி சின்ன வயசில் நமக்கு தலைப்புகளை கொடுத்து கற்பனையாக கதைகளை எழுத சொல்லுவாங்க. நாம் இருக்கிற ஒரு நிலையாக இருக்கும். ஆனால் கற்பனையில் நம்ம எழுத சொல்லுவாங்க, நீ எழுது, நீ எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் வாழ விரும்புகிற, எப்படிப்பட்ட ஒரு ஊரில் இருக்க விரும்புகிற அப்படின்னா அந்த குழந்தைகள் கற்பனையாக சொல்லுவார்கள் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு கற்பனையான ஒரு காரியமாகத்தான் இன்றைக்கு இந்த முதல் வாசகம் நமக்கு தென்படுகிறது. இன்றைக்கு கற்பனையாக இருக்கிற இந்த முதல் வாசகம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழப்பட்ட ஒரு வாழ்க்கை, நம்முடைய ஆதி கிறிஸ்தவர்களால் வாழப்பட்ட வாழ்க்கை. ஏனென்றால் அவர்கள் இரக்கத்தை சுவைத்தவர்களாக, அந்த இரக்கத்தை பிறரோடு பகிர வேண்டும் என்கிற வாஞ்சை கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதைத்தான் இந்த முதல் வாசகம் சொல்லுகிறது. இரக்கம் இருக்கிற இடம் எப்படி இருக்கும் என்பதைத்தான் இந்த முதல் வாசகம் சொல்லுகிறது. திருமுழுக்கு பெற்றவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறைவேண்டலிலும் நிலைத்திருந்தார்கள். இரக்கம் உள்ள இடத்தில் பகிர்வு இருக்கும், இரக்கம் உள்ள இடத்தில் இறைவேண்டலும், இரக்கம் உள்ள இடத்தில் கற்பித்தலும் நடைபெறும் என்பதை புரிந்து கொள்கிறோம். அதே நேரத்தில் மக்கள் அனைவரிடம் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாக பல அரும் செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர். இரக்கம் எங்கு இருக்கிறதோ அங்கு ஒருமைப்பாடு இருக்கும். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலபுலங்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைக்கு ஏற்ப கொடுத்தனர். இதுதான் இரக்கத்தின் செயல்பாடு. எங்கு இரக்கம் பெருகி இருக்கிறதோ, எங்கு இரக்கம் அரும்பி இருக்கிறதோ அந்த இடத்தில் பகிர்வு இருக்கும். தன்னிடம் உள்ளதை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். அதே நேரத்தில் இந்த இரக்க செயல்பாடு கொண்ட மனிதர்கள் உள்ள இடத்தில் இன்னொரு காரியம் என்ன நடைபெறும் என்றால், அவர்கள் ஒரு மனதோடு கோவிலில் கூடி வருவார்கள். பேருவகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றினார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். யாரு? அந்த இரக்கம் கொண்ட ஆதி கிறிஸ்தவர்கள், இரக்கத்தை அனுபவித்த ஆதி கிறிஸ்தவர்கள், அந்த இரக்கம் பிறருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்று நினைத்த ஆதி கிறிஸ்தவர்கள். ஆண்டவரும் தாம் மீட்டு கொண்டவர்களை
நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே வந்தார். எவ்வளோ ஒரு கற்பனையான உலகம் போல இருக்குது இல்லை? எல்லாருமே இருக்கிறத பிறருக்கு பகிர்ந்து கொடுக்குறாங்க. ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு கூடி வருகிறார்கள். அவர்கள் ஆண்டவரை பேருவகையோடு துதிக்கிறார்கள். தன்னுடைய உடமையை பகிர்ந்து கொள்வது மட்டுமல்லாமல் அரும் செயல்களையும் ஆண்டவருடைய அற்புதங்களையும் காணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதுதானே கனவு உலகம், இதுதானே கிறிஸ்து காண விரும்பிய அந்த அதிசய அற்புத உலகம். இந்த உலகத்திற்குள் நாமும் நுழைய வேண்டும் என்றால், இந்த உலகத்தை நாம் காண வேண்டும், வாழ வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறார், இரக்கத்தை ஆடையாக அணிந்து கொள்ளுங்கள். அதே ஒரு பார்வையில தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட 2வது வாசகம் அதைத்தான் நமக்கு சொல்கிறது. இப்போது காலம் சிறிது காலமே இருக்கிறது, இந்த காலங்களில் சோதனை வரும். நம்ம ரொம்ப இரக்கமா இருக்கிற பொழுது நமக்கு அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, ஊர் உன்னை ஏமாந்தவன் சொல்லிடும், ஏன்டா இழிச்சாப்பையில இருக்கிற, பொழைக்க தெரியாதவனா இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் நாம் பிறருக்கு இரக்கத்தை அதிகமாக காட்டுகிற பொழுது சோதனைக்கு உட்பட வேண்டிய காலமும் வரும். அதனால தான் இன்னைக்கு 2வது வாசகத்துல பேதுரு அழகாக சொல்லுகிறார், சிறிது காலம் துன்பப்பட வேண்டி இருக்கும், துயரப்பட வேண்டி இருக்கும், ஆனால் கவலைப்படாதீங்கள், நீங்கள் பேருவகை கொள்வீர்கள். ஏனென்று சொன்னால் அழியப்படக்கூடிய பொன் புடமிடுவது போல உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய இரக்க செயல்பாடுகளும் புடமிட்டு பார்க்கப்பட வேண்டிய நேரம். உறுதியோடு இரு, ஒருபோதும் உன்னுடைய இரக்கத்தை பிறருக்கு கொடுப்பதில் காட்டுவதில் தாமதிக்காதே, குறைவு கொள்ளாதே என்பதைத்தான் இந்த நாளில் ஆண்டவர் 2வது வாசகத்தின் வழியாக நமக்கு சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான பிள்ளைகளே, இன்றைக்கு இரக்கத்தின் ஞாயிறை கொண்டாடுகிற நாம் ஆண்டவர் முன்பாக கொடுக்க வேண்டிய ஒற்றை வாக்குறுதி, ஆண்டவரே நான் இரக்கத்தின் முகமாக செயல்பட விரும்புகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் இரக்கத்தின் முகங்களை தேடுகிறார். அங்கொன்றும் இங்கொன்றுமாக இல்லை, நம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய முகத்தை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இரக்க செயல்பாடுகளில் நம்மை ஆட்படுத்தி கொள்ள வேண்டும். பங்குகளிலே, பணித்தலங்களிலே, நாம் இருக்கிற இடங்களிலே எத்தனையோ அமைப்புகள் இருக்கிறது, தொண்டு நிறுவனங்கள் இருக்கிறது. அவர்களோடு நம்ம இணைத்து கொண்டு இந்த பிறரன்பு செயல்களை நம்மால் செய்ய முடியும். ஏன் தனி மனிதனாக கூட நாம் செய்ய முடியும். அப்படியெல்லாம் செய்கிற பொழுது என்னுடைய முகம் வெளியே தெரிவதல்ல, என் கடவுளுடைய முகம், என்னை படைத்த இரக்கத்தின் ஆண்டவருடைய முகம் இந்த உலகத்திற்கு தென்படும். அதன் மூலமாக என் ஆண்டவர் மகிமைப்படுத்தப்படுவார், மகிமைப்படுத்தப்பட வேண்டும். அதற்கான உறுதிப்பாட்டை இந்த இரக்கத்தின் ஞாயிறில் நாம் எடுத்தோம் என்று சொன்னால் அதுவே இறைவனுக்கு உகந்த செயலாய், நமக்கு நன்மை பாவிக்கும் காரியமாய் அமையும் என்கிற மேலான எண்ணத்தோடு உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இரக்கத்தின் நாளிலே ஆராதனை வலைவொலி வழியாக வாழ்த்துகிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆமென். அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதராய் கண்ணி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதிய நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்ப வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன்.
வாழ்வென்பதோ வெள்ளை திரை, அதில் நிகழ்வென்பதோ நிழலோவியம். நிலையான உறவாக யாரும் இல்லை, குறையாத நம்பிக்கை எதிலும் இல்லை. நீ இன்றி என் வாழ்வில் நிறைவே இல்லை, நீ என்னில் வந்தால் குறைவே இல்லை. பலியாக என்னை தந்தே, நீ பரிசாக உன்னை தந்தாய். உள்ளதெல்லாம் கொடுத்தேன், நீ உன்னையே அள்ளி தந்தாய். கண்மணி போல காக்கும் முந்தன் கரத்தில் என்னை முழுதும் தந்தேன். என்னோடு ஒன்றாகினாய், எல்லாமே உனதாக்கினாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புது பிறப்பு அடைந்த உம் மக்களின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் என்றென்றும் பேச்சினை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான நாளில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதுமையாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறியவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தமக்கை அளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு பொருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களை கழித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ மறுமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமண கூலியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே முக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கு பரவிருக்கும் திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு ஆவியை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எது நோக்குடன் துயிலுள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியின் விளைச்சலும் அனைவரும் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்களை உலகிலும் உகந்தவராக இருந்தோராகிய புனிதரனை உடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குளும் தகுதி பெற்றும் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக இப்போல் நினைத்து வரமருள உம்மையும் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமையினத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனரிலும் மேம்பண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை வெற்றி யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம்.
இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா அருளடையாளத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டுள்ளோம். அதனால் அதன் ஆற்றல் எங்களுடைய உள்ளங்களில் தொடர்ந்து நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவா ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிதே. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிதே. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல்லாயிற்று. கர்த்தர் செயலிது அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களே. கர்த்தர் செயலிது அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிதே. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.